Welcome students, today's class 12th Maths chapter 5 two-dimensional analytical geometry 2. In previous class we learned to by definition of conic, that is பாத்தீங்கன்னா ஒரு fixed line is called directrix and a fixed point is called focus. So இவங்க டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம எஃப்னோட அசியூம் பண்ணிக்கலாம். எஃப்ங்கிறது ஃபோக்கஸ், ஃபிக்ஸ்டு லைன் இஸ் கால்ட் டைரக்ட்ரிக்ஸ். ஒரு மூவிங் பாயிண்ட் எடுத்து அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த மூவிங் பாயிண்ட் டு டைரக்ட்ரிக்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டூ பாயிண்ட்ஸ், தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் அண்ட் மூவிங் பாயிண்ட். இதனுடைய ரேஷியோ உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இன்னு சொல்லி படிச்சிடணும். தட் இஸ் எஃப்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ. நம்மளுக்கு இங்கே எஃப்ங்கிற இடத்துல எஸ்எல் இருக்கும். ஸோ இதனுடைய ரேஷியோ தான் உங்களுக்கு இ. அந்த ஈனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா எசன்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ ஈனுடைய வேல்யூ 1 இருந்ததுன்னா அது பேரபோலா, லெஸ் தென் 1 இருந்ததுன்னா எலிப்ஸு, அண்ட் கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா ஹைப்பர் போலான்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஃபுல்லாகவே இ ஈக்குவல் டு 1 பேரபோலா ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். நான் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபிக்ஸ்டாக இருக்கும். சன் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபிக்ஸ்டாக இருக்குது, சன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இருக்குது, அதை சுற்றி சேட்டலைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே வருது அப்படின்னா எலிப்டிக்கல் பார்த்து ரொட்டேட் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்குங்களா. நம்மளுக்கு பிளானட்ஸ் எல்லாம் மேலே என்ன ஆகும்னா எலிப்டிக்கல் பார்த்து ரொட்டேட் ஆகும். அப்போ நம்ம ஏதாவது ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ரிமைனிங்லாம் என்ன பண்ணலாம், அந்த பாத்தில் மூவ் பண்ணுற மாதிரி அசீவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன்னை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ஒரு சேட்டலைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகிருக்கலாம் ஆர் ஒய் ஆக்சிஸ். ஸோ இதனுடைய எட்ஜ் பாயிண்ட் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி சென்டரு, ஃபோக்கஸ், ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு என்னது ஃபோக்கஸுங்களா, அந்த ஃபோக்கஸ் ரொட்டேட் ஆகிட்டு வருதா. ஸோ அந்த மாதிரி வரையில் எந்த மாதிரி வரும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் ஏஇ கமா 0. அப்போ இந்த சைடு ஒன்று இருக்கும் மைனஸ் ஏஇ கமா 0. சிங்கிறது சென்டரு, ஏஏடேஸுங்கிறது வெர்டிசஸ், ஏஏடேஸுங்கிறது வெர்டிசஸ், தட் இஸ் எட்ஜ் பாயிண்ட்டு. இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏங்கிற டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த கார்டு பேர் ஃபோக்கல் கார்டு, பர்பண்டிகுலர் இருந்தால் அதுக்கு பேர் என்னவாக இருக்குன்னா லேட்டஸ் வெக்டர். ஸோ டயக்ராம் நான் இது செப்பரேட்டாக போட்டு காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்கையில் எலிப்டிக்கல் ஷேப்பில் வரையினாங்கன்னா இது பாரு எலிப்டிக்கல் ஷேப்பில் இதோட எட்ஜ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்போட எட்ஜ் பாயிண்ட் ஏஏடேஸ்ங்கிறது வெர்டிசஸ். நம்ம இப்படி பேரபோலாவில் பார்த்தீங்கன்னா இந்த காரம் நம்ம வெர்டிசஸ் படித்தாங்களா, அதே மாதிரி பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேரபோலாங்கிற மாதிரி இருக்கும், இது ஒரு பேரபோலா மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா வெர்டெக்ஸு. இது சென்டர், சென்டர் பார்த்தீங்கன்னா 0,0, வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா A,0 ப்ளஸ் A,0 அதே மாதிரி மைனஸ் A,0. லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ப்ளஸ் A,0 வரலாம், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மைனஸ் A,0. இது ஃபோக்கஸ் AE,0 ஏஇ. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா AE,0 வந்து ஏஇயே நம்ம படிச்சிருக்க மாட்டோம் எதில் பேரபோலா, ஏன்னா ஈனுடைய வேல்யூ உங்களுக்கு என்ன ஆகுனா 1 ஆயிரும். ஸோ இது மைனஸ் AE,0. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எஸ்ங்கிறது ஃபோக்கஸ், எல்லுங்கிறது டைரக்ட்ரிக்ஸ், ஈங்கிறது எசன்சிட்டி கண்டிப்பாக லெஸ் தென் 1 இருக்கும். ட்ரா எஸ்இஜெட் பர்பண்டிகுலர் டு பிஎம். எஸ்இஜெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது இஜெட் பர்பண்டிகுலர் டு உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னா எல்லுங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து நம்ம டெஃபினிஷன் ஆஃப் கோனிக் யூஸ் பண்ண இல்லைங்களா, அந்த டெஃபினிஷன் ஆஃப் கோனிங்கிறது இதுதான் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இது மூவிங் பாயிண்ட்டு, இது டைரக்ட்ரிக்ஸ். ஸோ அப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிப்டிக்கல் ஷேப்பில் ஃபார்ம் ஆகும்னு சொன்ன இல்லைங்களா, அப்படி ஃபார்ம் ஆகிறது அவங்க என்ன சொல்லிங்கன்னா ஏஏடேஸ் டெபிட்ஸ் எஸ் இன்டென்டேஸ் ஈஸ்ட் 1. அப்போ ஏஏடேஸ்ங்கிறது 2A, 2Aங்கிறது பார்த்தீங்கன்னா இதனுடைய லென்த், தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் எலிப்டிக்கல் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபுல் எலிப்டிக்கில் இந்த லென்த் இருக்குது இல்லைங்களா, இந்த லென்த் தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஏஏடேஸ். அதேமாதிரி பிபிடேஸ்ங்கிறது 2Bன்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பிபிடேஸ்ங்கிறது 2B. இது வந்து செமி பாதி மட்டும் வேணும் அப்படின்னா இந்தண்ட ஒரு ஏ இந்தண்ட ஒரு ஏ, அப்போ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 2A. அந்த டெஃபினிஷன் ஆஃப் கோனிக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் ஏஏடேஸ்ங்கிறது மேஜர் ஆக்சிஸ், பிபிடேஸ்ங்கிறது மைனர் ஆக்சிஸ், அதில் ஹாஃப் பார்த்தீங்கன்னா செமி மேஜரு செமி மைனர். ஸோ இதை நான் ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் சொல்லிட்டு எலிப்ட் மாதிரி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இ லெஸ் தென் 1ன்னு தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0 to 1க்குள்ளே மட்டும்தான் ஈனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா லை ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராஃப் ஷீட்டில் இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு.
இந்த ஃபிக்ஸ்டு லைன் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இந்த டைரக்ட்ரிக்ஸுக்கும் நம்மளுக்கு இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் மேலே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டுக்கு ஃபோக்கஸ், இந்த ஃபோக்கஸ் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு, இது டைரக்ட்ரிக்ஸு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி டைப் வரையில் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா டெஃபினிஷன் ஆஃப் கோனிக் யூஸ் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த புக் சம்மில். ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஏ, இது பார்த்தீங்கன்னா ஏ டேஸ், இந்த எலிப்டினுடைய எட்ஜ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் ஏ டேஸ். அந்த ஏ டேஸ் தட் இஸ் மேஜர் பார்ட்டாக இருக்கும், எது இருக்குது மேஜர் பார்ட்டாக இருக்கும், அது மேஜர் ஆக்சிஸ். இது லென்த்து கம்மியாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும், அது மைனர் ஆக்சிஸ். அப்போ பி டேஸ்ங்கிறது மைனர் ஆக்சிஸு. F1 F2ங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இது எக்ஸ் ப்ளஸ் ஏ/இ எக்ஸ் மைனஸ் ஏ/இங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஏ டேஸுங்கிறது மேஜர் ஆக்சிஸு, பி டேஸுங்கிறது மைனர் ஆக்சிஸ், F1 F2ங்கிறது ஃபோக்கஸ், ஏ டேஸுங்கிறது A1 A2 வச்சுக்கோங்க வெர்டிசஸ், சிங்கிறது சென்டர். ஸோ இப்போ சப்போஸ் நம்மளுக்கு இதனுடைய லென்த்து ஏ அப்படின்னால இது A,0 இது வரைக்கும் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா AE,0 கரெக்டுங்களா. ஸோ அப்போ பார்த்தா சன் அட் ஏ ஃபோக்கஸ், ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ்டாக இருக்கையில் இன்னொரு சேட்டலைட் மெர்க்குரி ரொட்டேட் ஆகிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த பார்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா F1A தான். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது F1A, லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது F1A டேஸ். அப்போ F1A இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும்னா நம்மளுக்கு இது ஃபுல்லாக ஏன்னு தெரியும், இது வந்து ஏஇன்னு தெரியும். அப்போ A மைனஸ் ஏஇ. லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இது ஃபுல்லாக ஏ, இது ஏஇ, இது போத்தையும் ஆட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் A ப்ளஸ் ஏஇ, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் A மைனஸ் ஏஇ. சம்மில் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படி y² = 4ax, y² = -4ax பார்த்தோமோ அதே மாதிரியே இதனுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா x² + a² + y² = 1. அதே மாதிரி x² + b² + y² + a² = 1. ப்ளஸில் வரும், ப்ளஸில் வந்ததுன்னா எலிப்ஸு, இதே மைனஸ் வந்ததுன்னா அது ஹைப்பர் போலாவாக இருக்கும். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இதில் A² தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். சப்போஸ் A² மேலே எக்ஸ் இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். சப்போஸ் பிக் நம்பர், இங்கே A² தானே பிக் நம்பர்னு சொன்னேன், இப்போ பிக் நம்பருக்கு மேலே ஒய் இருந்ததுன்னா இப்படி டயக்ராம் வரும், மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் பார்ட் தான் உங்களுக்கு மேஜரில் வரும், எக்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா மைனராக மாறிடும். இதே சென்டர் ஷிஃப்டிங் டு த ஆரிஜின் வந்து ஷிஃப்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு எக்ஸ்னா என்ன பண்ணும் எக்ஸ் மைனஸ் வச்சு, ஒய்னா என்ன பண்ணணும்னா ஒய் மைனஸ் கே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ டயக்ராம் எப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ எசன்சிட்டி ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E = √1 - b² / a². இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எலிப்ஸும் ஹைப்பர் போலாவும் ஒரே மாதிரியே தான் இருக்குது. ஃபார்முலா சின்ன சின்ன ஆல்ட்ரு, அந்த நேம் மட்டும் தான் மாறும், அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா x² / a² + y² / b² = 1. இங்கே ப்ளஸ் வந்ததுன்னா எலிப்ஸு, இதே இந்த இடத்துல மைனஸ் வரையில் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஹைப்பர் போலா. அப்போ ஈக்குவேஷன் பார்க்கையில் x² / a² + y² / b² = 1. தட் இஸ் பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் ஆனால் எக்ஸ் ஆக்சிஸாக இருக்கலாம். டயக்ராம் இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு வரலாம், இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸ் வச்சும் வரலாம். சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிக் வேல்யூ தான் ஏவாக சூஸ் பண்ணணும். நம்ம கொஸ்டினில் பிக் வேல்யூ உங்களுக்கு என்ன வரணும் ஏக்கு மேலே எக்ஸ் இருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், பிக் வேல்யூக்கு மேலே ஒய் வருதுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இதில் எசன்சிட்டி E ரெண்டுக்குமே காமன் தான். ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா √1 - b² / a². ஆனால் நம்ம இது என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். √a² - b² / a² ரூட் எடுத்தால் a கிடைக்கும், அப்போ E. அப்போ AE = √a² - b². உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் இது வரும், ஃப்ராக்ஷன்லாம் வராமல் நான் நார்மலாக போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். AE = √a² - b². ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டயக்ராமில் ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். நான் எப்படி y² = 4x ஃபார்மேட்டில் வரும்னு சொன்னோமோ அதே மாதிரி இந்த 2 ஃபார்மேட்டில் வரும். அந்த 2 ஃபார்மேட்டில் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் A' உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ், இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 2a. இப்படி பார்த்தீங்கன்னா அது மேஜர் ஆக்சிஸ் தான். நீங்கள் எப்படி வேணால் பார்க்கலாம், இப்படி பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய லென்த்து 2a தான், இப்படி பார்த்தீங்கன்னாலும் அதனுடைய லென்த்து 2a தான். தட் இஸ் வெர்டிசஸ்னால் அதனுடைய டேர்னிங் பாயிண்ட். அந்த பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எலிப்டிக்கல் ஆக்சிஸில் கட் ஆகும். ஸோ அந்த எலிப்டிக்கல் ஆக்சிஸ் கட் ஆகும் 2 பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன வெர்டிசஸ். ஸோ அதனுடைய ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா A'.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மைனர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா பிபி டேஸ் தட் இஸ் F1 F2ங்கிறது ஃபோக்கஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், இது இந்த மாதிரி வரும் F1 F2, சிங்கிறது சென்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் ஆக்சிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், பிக் நம்பராக ஏ ஸ்கொயருங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ. நீங்கள் எது கொஸ்டினில் ஹையஸ்ட் நம்பராக இருக்கோ அதுதான் ஏ ஸ்கொயராக சூஸ் பண்ணணும். அதுக்கு எபோல எக்ஸ் வேல்யூ டயக்ராம் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே பிக் நம்பருக்கு மேலே ஒய் இருக்கிறனால மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ மேஜர் எக்ஸாக இருக்கையில் மைனர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஒய்யாக இருக்கும். இங்கே மைனர் எக்ஸாக இருக்கும். ஈக்குவேஷன் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்ததுன்னா ஈக்குவேஷன் என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 0. ஒய் ஆக்சிஸில் இருந்து என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. மேஜர் ஆக்சிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் மைனர் ஆக்சிஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்கல மேஜர் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அப்போ ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே மைனர் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தால் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னா ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் ஆக்சிஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0. லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், ஸோ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் இதோட லென்த் தான். இதோட ஃபுல் லென்த் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா 2a இருக்கும். லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் ஈக்குவல் 2a, இதுக்கும் 2a தான். மைனர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் அது 2b. இங்கே பார்த்தீங்கன்னா மைனர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2b எடுக்கும், ரெண்டுமே சேம் தான். மேஜர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2a, லென்த் மைனர் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 2b. இதே செமினா பாதி, தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் ஹாஃப் மட்டும் எடுக்கும். இது ஃபுல்லாகவே இந்த பக்கம் ஒரு ஏங்கிற லென்த் இருக்கா, இந்த பக்கம் ஒரு ஏவா, அப்போ ஒரு ஆஃப் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஏங்கிறது கிடைக்கும். லென்த் ஆஃப் செமி மேஜர் ஆக்சிஸ் இஸ் ஏ, இங்கேயே செமி மேஜர் ஆக்சிஸ் ஏ, ஏன்னா இங்கே இருக்கிறது ஏதாவது வரும். அதே மாதிரி லென்த் ஆஃப் செமி மைனர் ஆக்சிஸ் பின்னு வரும். இதெல்லாமே உங்களுக்கு தேவையானதில்லை. நீங்கள் சம்மில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அந்த சென்டர், வெர்டிஜஸ், ஃபோக்கஸ், டைரக்ட்ரிக்ஸ் எல்லா கொஸ்டினுமே இந்த 4 தான் கேட்பாங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ சென்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே புக்கில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் டு த ஆரிஜின் கொடுத்துருப்போம். நம்ம பேரபோல பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். நான் ஆரிஜினுக்கு சொல்லியிருக்கேன் சென்டர் 0,0. வெர்டிசஸ்ங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0. a''ங்கிறது 2aன்னு சொன்னாங்களா, அப்போ இங்கே ஒரு a லென்த்து, இங்கே ஒரு a லென்த்தா, இந்த சைடு வரையில் ப்ளஸ் a, 0, லெஃப்ட் சைடு வரையில் மைனஸ் a, 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0. இதே இந்த டைப்பில் வரையில் பார்த்தீங்கன்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் a. இதே பார்த்தீங்கன்னா ஏஇ ஃபோக்கஸ்னால் எசன்சிட்டிவோட வரும், அப்போ ஏஇ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அப்போ ஏஇ, 0. இந்த சைடு ஒரு மைனஸ் ஏஇ, 0னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. இது பார்த்தீங்கன்னா இது செகண்ட் டைப் ஒய் ஆக்சிஸ் வரையில் பார்த்தீங்கன்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ் தானே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, இது ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. இதை கேட்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நம்மளுக்கு ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது இல்லையா, பேரபோலா படித்தது தான். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த கார்டு பேர் தான் ஃபோக்கல் கார்டு. இதுதான் உங்களுக்கு லேட்டஸ்ட் ரெக்டமாக இருக்கும். அப்போ இது ஏஇ, 0ங்கிறனால எக்ஸ் பாயிண்ட் வரனால எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்த்தீங்கன்னா 2b²/a. ஸோ பாருங்கள் உங்களுக்கு டைப்பில் இந்த முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் கேட்கலாம். உங்களுக்கு மேஜர் ஆக்சிஸ் மட்டும் தேவை. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் கேட்டால் நீங்கள் பார்க்கணும். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா அது வராது. ஸோ பார்த்தீங்கன்னா எசன்சிட்டி ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் ஃபார்முலா வரையில் எசன்சிட்டி பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். இதே ஹைபர் போலால் இங்கே மைனஸ் வரும், எசன்சிட்டியில் ப்ளஸ் வரும். ரெண்டும் சேம் தான், சின்ன சின்ன ப்ளஸ் மைனஸ் தான் மாறி வரும். அதை என்னன்னு ஹைபர் போலா பார்க்கல சொல்லலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாடலில் வரும். தட் இஸ் ஹையஸ்ட் வேல்யூக்கு மேலே எக்ஸ் ஆக்சிஸ் வரலாம், ஹையஸ்ட் வேல்யூக்கு மேலே ஒய் ஆக்சிஸ் வரலாம். ஹையஸ்ட் நம்பருக்கு மேலே எக்ஸ் வந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஹையஸ்ட் நம்பருக்கு மேலே ஒய் வரையில் மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். எசன்சிட்டி இ ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா √1 - d²/a². அதாவது இதை சிம்பிளை பண்ணால் நம்ம ஃப்ராக்ஷன் எல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா ஏஇ ஈக்குவல் டு √a² - d². இதில் இந்த வெர்டெக்ஸ் இருக்குங்களா, தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலிப்டிக்கல் பாத்தில் போகணும். இந்த ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா கட் பண்ணக்கூடிய அந்த ஆக்சிஸ் தான் உங்களுக்கு ஏ''ஆக இருக்கும். இதனுடைய லென்த்து 2a, தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் a, 0, இது மைனஸ் a, 0. அதான் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் a, 0ன்னு பார்த்தோம். ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஏஇ, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. சென்டர் பார்த்தீங்கன்னா 0, 0. இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் வரும், எக்ஸ் ஈக்குவல் டு a/e. இந்த பக்கம் ஒரு டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் a/e. இது y ஈக்குவல் டு a/e, y ஈக்குவல் டு மைனஸ் a/e. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா 2b²/a. இதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். 2b²/a எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எப்படி நம்ம பேரபோலாவில் பார்த்தோமோ அதே மாதிரி தாங்க இங்கே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக் அண்ட் ஃபைண்ட் த சென்டர், வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும். சென்டரு, ஓகி, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ், இந்த 4 தான் கேட்பாங்க. ஸோ அந்த 4 ஃபார்முலா உங்களுக்கு லாஸ்ட்டு எழுதி போட்டுருக்க டேபிளில் அதை கரெக்டாக க்ளியராக பார்த்தீங்கன்னா கிடச்சிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் பிக் நம்பர் என்னவா இருக்குது 25 இருக்குங்களா. அப்போ 25க்கு மேலே என்ன இருக்குது எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ கம்பேர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஹையஸ்ட் வேல்யூ எந்த பார்ட் இருக்கோ அதுதான் ஏ ஸ்கொயர் வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் ஏ ஸ்கொயர் 25, ஏ 5, பி ஸ்கொயர் 9. பி தான் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்ன வேணும்னு பாருங்கள். நம்மளுக்கு சென்டரு, ஓகி, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ். அப்போ ஏஇ வேணும், ஏ வேணும், ஏ பை இ வேணும். இது 4 கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். அதான் முன்னாடியே ஃபைன் பண்ணிக்குவோம். ஏஇ, ஏ பை இ, ஏ. ஸோ அப்போ நம்மளுக்கு பி தேவையில்லானாலும் இந்த ஏ மட்டும் எடுத்துக்கலாம். ஏ 5, ஏஇ ஃபைன் பண்ண ஃபார்முலா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்என்சிட்டி சொன்ன பண்ணிங்களா இ. அப்போ ஏஇ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ போத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இதை வச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் ஃப்ராக்ஷனில் வரும். இது ஃப்ராக்ஷன் இல்லாமல் வராது. ஃப்ராக்ஷன் நம்ம கன்ஃபியூஸ் ஆக முடியாது. அதனால் அதை அவாய்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இப்படி போட்டுருக்கலாம். ஏஇ ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஏ ஸ்கொயர் 25, பி ஸ்கொயர் 9. 25 மைனஸ் 9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரூட்டு 16 கிடைக்கும். 16க்கு ரூட் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 4. அப்போ ஏஇ ஈக்குவல் டு 4ன்னு தெரியும். ஏஇ ஈக்குவல் டு 4. ஏனுடைய வேல்யூ 5ங்கிறதுனால 5e ஈக்குவல் டு 4. அப்போ இ ஈக்குவல் டு 4/5 எழுதிக்கலாம். ஸோ அடுத்து ஏ பை இ கண்டுபிடிக்கணும். ஏனுடைய வேல்யூ நம்மளுக்கு 5 தெரியுங்களா. ஏ பை இ பார்த்தீங்கன்னா 4/5. ஸோ அப்போ அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றினா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 25/4ன்னு கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் பார்த்தீங்கன்னா 0,0. இது நம்ம எக்ஸைசிஸ் அப்படிங்கிற ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏஇனுடைய வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0. வெர்டிசஸ் ஃபைன் பண்ண ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஏனுடைய வேல்யூ ஃபைன் பண்ணியிருப்போம். ஏ ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறனால ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அப்போ ஏ பை இ பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணியிருக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 25/4. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். கம்பேர் இதில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ 10. அப்போ 10க்கு மேலே ஒய் இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். 10க்கு மேலே ஒய் வரனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஹியர் ஏ ஸ்கொயருங்கிறது என்ன இருக்குன்னா 10, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ ஏ ஈக்குவல் டு ரூட் 10. ஏன்னா பி நம்மளுக்கு தேவையில்லை. ஏஇ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்க. அப்போ ஏ ஸ்கொயர் 10 மைனஸ் 3 ஈக்குவல் டு ரூட் 7. நம்மளுக்கு ஏனுடைய வேல்யூ ரூட் 10 தெரியனால ரூட் 10 இ ஈக்குவல் டு ரூட் 7. இ ஈக்குவல் டு ரூட் 7/10. இதை காமனாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இ ஈக்குவல் டு ரூட் 7/10 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ பை இ. ஏனுடைய வேல்யூ ரூட் 10, ஈனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் 7/10 ரூட் 10. இது ரெசிப்ரோக்கில் பண்ணால் ரூட் 10 இன்ட்டு ரூட் 10 என்ன 10/7 வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிஸ், டைரக்ட்ரிக்ஸ். கொஸ்டினுக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதியிருக்கேன். C0,0 இது ப்ளஸ் ஆர் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. ஏன்னா ஒய் ஆக்சிஸு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இங்கே ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. எக்ஸ் ஈக்குவல் டு வந்து மேஜர் ஆக்சிஸ் ஆனால் எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஈக்குவல் டு வரையில் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணல நம்மளுக்கு ஏஇனுடைய வேல்யூ ரூட் 7ங்கிறனால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 7. ஏனுடைய வேல்யூ 5ங்கிறனால 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. ஏ பை இ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 10/7. ஸோ இட்ஸ் டயக்ராம் போடணும்னா போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ்க்கான டயக்ராம் மட்டும் போட்டால் போதும். இன்றைக்கி சென்டர் 0,0. இங்கே பாசிட்டிவ் F1 எப்படியும் பாசிட்டிவ் வரும், F2 பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே மாதிரி ஏ பாசிட்டிவ், ஏ டேஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ். டைரக்ட்ரிக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா கிடைக்கும் ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8th கொஸ்டின். ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக். ஸோ இது வந்து பேரபோலாவை எலிப்ஸா ஹைட்ரோ ஐடென்ட் பண்ணோம். இதே தான் சென்டர் 1, ஃபோக்கி 2, வெர்டிசஸ் 3, டைரக்ட்ரிக்ஸ். இந்த 4 மட்டும் எல்லா பசங்களையும் கேட்பாங்க. அதனால் இந்த 4 ஃபார்முலாவையும் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இது ஷிஃப்டிங் டு த ஆரிஜின். நம்மளுக்கு எப்படின்னா பேரபோலா போட்டிங்களா அதே மாதிரி தான். இந்த எக்ஸ் ப்ராக்கெட் வரத கேபிட்டல் எக்ஸ்னையும் ஒய் ப்ராக்கெட்டை வரத கேபிட்டல் ஒய்யும் அசீவ் பண்ணிடுங்க. அப்போ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் பை 225 ப்ளஸ் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் பை 289 ஈக்குவல் டு 1. கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் மைனஸ் 3, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் மைனஸ் 4. வந்து ஸ்மால் எக்ஸ் மட்டும் வேணும்னா கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் 3, ஸ்மால் ஒய் மட்டும் வேணும்னா கேபிட்டல் ஒய் ப்ளஸ் 3, 4 கிடச்சிடும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கம்பேர் நம்மளுக்கு இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குது 289. அப்போ இதுதான் உங்களுக்கு ஏ ஸ்கொயர். அப்போ ஒய்க்கு ஒய்
தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா விச் இஸ் என் எலிப்ஸ். ஸோ அவங்க வந்து ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிங்னு கேட்டாங்கன்னா எந்த கோனிங்னா எலிப்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஒய் ஆக்சிஸாக இருக்கும். மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் ஒய் ஆக்சிஸ். ஏஇ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற அப்போ ஏ ஸ்கொயருங்கிறது 289, பி ஸ்கொயருங்கிறது 225. சப்ராக்ட் பண்ணால் 64 கிடைக்கும். ரூட் எடுத்திங்கன்னா 8. அப்போ ஏஇ ஈக்குவல் டு 8. இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா 17 கிடச்சிடும். 17 ஈக்குவல் டு 8, இ ஈக்குவல் டு 8/17 மாறிடும். இப்போ ஏ பை இ, ஏனுடைய வேல்யூ 17, ஈனுடைய வேல்யூ 8/17. ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 17 × 17 பார்த்தீங்கன்னா 289/8. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சம் போடையில் இந்த 17 கேன்சல் பண்ணிவிட்ருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணியில் மல்டிபிளில் தான் வரும். ஸோ அதே தான் நம்மளுக்கு எப்படி நம்ம அங்கே போட்டோம் பேரை போடால அதே தான் வரும். ரெஃபர் டு கேபிட்டல் ஸ்மால் எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ். நம்ம ஷிஃப்டிங் டு த ஆரிஜின் இல்லை, பட் நம்ம ஷிஃப்டிங் டு த ஆரிஜினுக்கு எடுத்துக்கிட்டு அதுவும் ஸ்மால் ஐக்கு மாற்ற போகிறோம். ஸோ ஆரிஜினில் இருக்கையில் நம்மளுக்கு ஃபார்ம் என்னன்னு தெரியும். சென்டர் 0,0. இது ஒய் ஆக்சிஸ் தானுங்க. 0, ± ஏஇ வேறு போக்கிக்கு. வெர்டிசஸ் பார்த்தீங்கன்னா 0, ± ஏ. இது ஒய் ஆக்சிஸ்னால ஒய் ஈக்குவல் ± ஏ/இ. நம்ம வேல்யூ எல்லாமே ஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏஇனுடைய வேல்யூ 8, ஏனுடைய வேல்யூ 17, ஏ/இனுடைய வேல்யூ 17/18. ஸோ இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம். 0 சப்ஸ்டிட் பண்ணியில் 3 கிடைக்கும். இங்கே சப்ஸ்டிட் பண்ண 4. அப்போ சென்டர் பார்த்தீங்கன்னா 3,4 கிடச்சிரும். இதே மாதிரியே +or -8 +8 போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்க்கணும். அப்போ 0, 8 + 4 பார்த்தீங்கன்னா 12, -8 போடையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா -4 கிடச்சிரும். இதே மாதிரி 0, +or -17. அப்போ 17 0 போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0 + 3 3, 17 + 4 பார்த்தீங்கன்னா 21. அப்போ செகண்ட் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -17 போடுங்க. -17 போட்டிங்கன்னா -13 கிடைக்கும். அப்போ ஏ/இனா ஒய்க்கு மட்டும் சப்ஸ்டிட் பண்ணும். இங்கே கேபிட்டல் ஒய்க்கு பதில் 289/8. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 321/8 கிடச்சிரும். அதே மாதிரி -289/8 இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிடுங்க. ஒய் ஈக்குவல் டு -289/8/4. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா -257/8 கிடச்சிரும். இதை வச்சு நம்ம டயக்ராம் போடலாம். டயக்ராம் கேட்கல, பட் இருந்தாலும் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த பாயிண்ட் ஏ, இது A', F1 F2 C, இது பார்த்தீங்கன்னா 321/8. இங்கே பார்த்தீங்கன்னா -251/8. நான் பார்த்தீங்கன்னா இது x', y'-க்கான டயக்ராமாக போட்டிருக்கு. நம்மளுக்கு XYக்கு வச்சு போனால் ஷிஃப்டிங் டு த ஆரிஜின்லேருந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. இதுதான் உங்களுக்கு என்ன வரும்னா ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்யாக வரும். சென்டர் பார்த்தீங்கன்னா 3,4 இந்த இடத்துல வரும். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு போடுற மாதிரி வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஷிஃப்டிங் டு த ஆரிஜின் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ அதே மாதிரி தான் எக்ஸ் ப்ராக்கெட்டை வரத கேபிட்டல் எக்ஸ்னையும் ஒய் ப்ராக்கெட்டை கேபிட்டல் ஒய்னு அசியூம் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிக் நம்பருங்கிறது 100, 100க்கு மேலே எக்ஸ் இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், which is an ellipse, major axis along x axis. Small x plus 1 capital X. இதில் small x மட்டும் வேணா capital X minus 1. அதே மாதிரி small y minus 2 equal capital Y. Small y மட்டும் வேணா capital Y plus 2. A square என்கிறது 100, B square என்கிறது 64. நம்மளுக்கு A மட்டும் தேவை. அப்போ A equal to 10. AE equal to root of A square minus B square. அப்போ 100 minus 64 equal to root 36. 36 ரூட் எடுத்திங்கன்னா 6ன்னு கிடச்சிரும். நம்ம இது இ வச்சு போடலாம். இந்த இடத்துல இ போட்டுட்டு நிறைய பேர் ஏஇ ஃபைன் பண்ணுவாங்க. அப்படி போடுறதுனா ஃப்ராக்ஷனில் வரும். நீங்கள் ஃப்ராக்ஷன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க முடியும்னா பார்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ராக்ஷனெல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக நீங்கள் டைவேட் பண்ணி போட முடியும்னா போடுவீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்படி. அப்போ 10e, ஏனுடைய வேல்யூ 10ங்களா. அப்போ 10e ஈக்குவல் டு 6, இ ஈக்குவல் டு 6/10. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 3/5 கிடச்சிரும். இப்போ a/e, ஏனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10, ஈனுடைய வேல்யூ 3/5. ஸோ அதை ரெசிப்ரோக்கலாக பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 50/3. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய். நம்ம பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் ஆரிஜினுக்கு நம்ம ஃபார்முலா எடுத்துக்கிட்டு ஷிஃப்டிங் டு த ஆரிஜினுக்கு மாற்றணும். ஸோ நம்மளுக்கு ஷிஃப்டிங் டு த ஆரிஜின் அழைக்கிற ஸ்மால் எக்ஸ் ஈக்குவல் கேபிட்டல் எக்ஸ் -1, ஸ்மால் ஒய் ஈக்குவல் கேபிட்டல் ஒய் +2. ஃபார்முலா எழுதிடுங்க. 0, 0 +or -ae, 0 +or -a, 0 டைரக்ட் இஸ் +or -a/e. ஸோ வேல்யூ ஏஇனுடைய வேல்யூ 6, ஏனுடைய வேல்யூ 10, இது பார்த்தீங்கன்னா 50/3. ஸோ இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அப்புறம் இப்போ ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ போடையில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸுக்கு 0 போடையில் 0 -1 இங்கே 0 + 2 பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி ஏஇனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஇ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இருக்குது. 6 - 1 5,2. அதே -6 போட்டிங்கன்னா -7,2 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் 10 யூஸ் பண்ணிடலாம். 10 - 1 9,2, -10 யூஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா -11,2 கிடச்சிரும். எக்ஸ் ஈக்குவல் +or -50/3. அப்போ எக்ஸுக்கு போடணும் 50/3 -1. அதே மாதிரி -50/3 -1. இங்கே எல்சிஎம் எடுத்து சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 47/3 -53/3 கிடச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5th சப்டிவிஷன்.
18x squared plus 12y squared minus 144x plus 48y plus 120 equal to 0. ஸோ இங்கே y ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தாங்கப்பா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்ததுனாவே அது உங்களுக்கு எதுவாக இருக்குன்னா எலிப்ஸாக இருக்கும். இங்கே மைனஸ் ஒய் ஸ்கொயர் வந்ததுன்னா அது உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஹைப்பர் போலாவாக இருந்திருக்கும். நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி கொஸ்டின் இதுதான் உங்களுக்கு கொஸ்டினாக இருந்துச்சு. இப்போ இந்த கொஸ்டினாக கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ் டைம்லாம் நீங்கள் எதை எழுதிடுங்க 18x ஸ்கொயர் மைனஸ் 144x. நெக்ஸ்ட்டு ஒய் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 12y ஸ்கொயர் மைனஸ் 44y ப்ளஸ் 120 மூவ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 120. அடுத்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்மளுக்கு எக்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் நம்ம கேட்குன்னு சொன்னால் பேரபோல பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றணுன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எப்பயுமே இதில் கான்ஸ்டன்ட் தட் இஸ் இந்த 18 இருந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் வரும். அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருந்தாலும் வெளியே எடுத்துருங்க. அப்போ 18 டேபிள் அவுட்டர் எடுத்திங்கன்னா 18 இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x 18 × 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 144 கிடைக்கும். அதே மாதிரியே செகண்ட் டைமில் 12 அவுட்டர் எடுத்துக்கலாம். இதில் 12 அவுட்டர் எடுத்துட்டிங்கன்னா 12 எடுத்துட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4y ஈக்குவல் மைனஸ் 120. இப்போ பி ஸ்கொயர்டு வேணும். இங்கே ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab இருக்குது. பி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா 8ல் பாதி எவ்வளோங்க 4, 8ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அப்படி பேரபால சொன்னோம் இல்லைங்களா அதே தான் வரும். 8ல் ஹாஃப் 4, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. அதே மாதிரி 2ல் ஹாஃப் 4ல் ஹாஃப் 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஸோ இந்த இடத்துல நான் டயர்டாக போட்டிருக்கு. ஒரு ப்ளஸ் 16 ஆட் பண்ணால் ஒரு மைனஸ் 16 வருங்களா. அதே மாதிரி ஒரு ப்ளஸ் 4 ஆட் பண்ணி இந்த மைனஸ் 4 வரும். இந்த மைனஸ் 16 இருக்கு இல்லையா இது 18 இன்னரில் கொண்டு போவையில் இந்த மைனஸ் 16 × 8 பார்த்தீங்கன்னா மைனஸ் 288. அதை இந்த கொண்டு போய் ப்ளஸ் 288ன்னு எழுதிட்டேன். நான் எப்படி நான் பேரபோலாவில் இந்த இடத்துல ஒரு 16 நான் ஆட் பண்ணேன்னா இந்த இடத்துல ஒரு 16 நான் ஆட் பண்ணேன் இல்லைங்களா அதே தான் இங்கே பண்ணியிருக்கு. ஆனால் இந்த 16ங்கிறது இந்த 18 கூட மல்டிப்புளாக இருக்குது. நான் 2 ஸ்டெப் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ 18 × 16 பார்த்தீங்கன்னா 288. அதேமாதிரி 12 × 4 பார்த்தீங்கன்னா 48. ஏன்னா இந்த இடத்துல போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே ஒரு மைனஸ் 16 போட்டுக்குங்க, இங்கே ஒரு மைனஸ் 4 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸு, மைனஸ் இருந்ததுன்னா மைனஸு, 8ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4 த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. எக்ஸ் இருந்தால் எக்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ், சப்போஸ் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் ஃபார்முலா வரும். 8ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 இருந்து ஒய் இருந்தால் ஒய்யு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மைனஸ் வரும். ஸோ இந்த இடத்துல கேப்பில் பார்த்துங்க மைனஸ் இருக்கிற உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் வரும். அப்போ ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஒய் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216 கிடச்சிரும். சரிங்களா. இந்த கொஸ்டின் கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி போடணும். நான் உங்களுக்கு என்ன ஆல்ட்ரு பண்ணி போட்டு மறுபடியும் அனுப்பிச்சி விட்றேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒய் மைனஸ் 2 த உங்களுக்கு என்ன வருதுன்னா ஹோல் ஸ்கொயர் வருது. சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் இங்கே கொஸ்டின் இங்கே தப்பு எழுதிருக்கு பாருங்கள். ப்ளஸ் 48y தான் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ் 48 போட்டுங்க, இங்கேயும் ப்ளஸ் போட்டுக்குங்க, இங்கேயும் ப்ளஸ் போட்டுங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பாருங்கள். ஒய் இருந்ததுன்னா ஒய்யு, ப்ளஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸு, 4ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 2 த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ஈக்குவல் டு இந்த இடத்துல 216. மறுபடியும் நல்லா பார்த்துக்குங்க. நம்மளுக்கு கொஸ்டின் ப்ளஸ் 48 தான் இருக்குது. அப்போ இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், இங்கேயும் ப்ளஸ் தான் வரும், இங்கேயும் ப்ளஸ் தான் வரும். அந்த 3 இடத்துல மட்டும் நீங்கள் நோட்டில் எழுதிட்டு ப்ளஸ் தான் போட்டுங்க. எக்ஸெல்லாம் நியரஸ்ட்டாக எழுதிடுங்க, ஒய்யெல்லாம் நியரஸ்ட்டாக எழுதிடுங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு பிஃபோராக என்ன கான்ஸ்டன்ட் இருந்தாலும் அவுட்டரில் எடுத்துடுங்க. ஒய் ஸ்கொயர் பிஃபோராக என்ன கான்ஸ்டன்ட் இருந்தாலும் நீங்கள் அவுட்டரில் எடுத்துடுங்க. அப்படி அவுட்டரில் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு நிற்கும். கரெக்டுங்களா. இதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கும். பி ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இந்த 8ல் ஹாஃப் எடுங்க. 8ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர். அப்போ ஒரு 16 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு மைனஸ் 16 வரும். அதே மாதிரி 4ல் ஹாஃப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 4 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் இருந்தால் எக்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸு, 8ல் ஹாஃப் 4 த ஹோல் ஸ்கொயருங்களா. இது ஃபுல்லாக நம்ம எழுதியாச்சு. இந்த மைனஸ் 16 × 18 வருங்க இல்லைங்களா, அதை மல்டிபிள் பண்ணியில் மைனஸ் 288ன்னு கிடைக்கும். அது அந்தாண்ட கொண்டு போனால் ப்ளஸ் 288 எழுதிருக்கு. இது எப்படி ஒரே ஸ்டெப் எழுதுறதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 8x ப்ளஸ் 16ங்களா. இந்த 16 × 18 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 288 அப்படியே இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி 12 மைனஸ் 4y ப்ளஸ் 4, அந்த 12 × 4 பார்த்தீங்கன்னா 48. அப்போ ப்ளஸ் 48 போட்டுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்ன ஏற்கனவே ப்ளஸ் தான் வரும்ட்டு. அப்போ ப்ளஸ் இருக்கிறனால ஒய் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216 கிடச்சிரும். அப்போ 18 × x மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 12 × y ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 216.
ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 216 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணியில் இங்கே என்ன கிடைக்குன்னா 1 வந்துடும், இது பார்த்தீங்கன்னா 18 வந்துடும், இது பார்த்தீங்கன்னா 12 வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடையில் இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் இந்த கோஎஃபிஷியன்ட் இங்கேயும் வர மாதிரி தான் இருக்கும். அப்போ 18 12 மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 216 வரனால மாறி வர மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுதான் முன்னாடி போட்ட கொஸ்டின் மாதிரியே உங்களுக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் மட்டும் நீங்கள் கேப்லாக போட்டால் போடும். இப்போ இந்த எக்ஸ் ப்ராக்கெட்டை கேபிட்டல் எக்ஸ்னையும் ஒய் ப்ராக்கெட்டை கேபிட்டல் ஒய்னு அசியூம் பண்ணிடுங்க. அசியூம் பண்ணியில் x² பை இங்கே ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 18. அப்போ 18க்கு மேலே ஒய் இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா ஒய் ஆக்சிஸாக இருக்கும். மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ a² 18, b² பார்த்தீங்கன்னா 12, a வேணா √9 × 2 பார்த்தீங்கன்னா 3√2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனையான இடம். இதை கொஞ்சம் கேபிளாக பண்ணலாம். 2 ஸ்டெப் அவாய்ட் பண்ணி போட்டிருக்கேன், உங்களால் முடியும்னு பாருங்கள். நம்மளுக்கு இங்கே a² - 2 b² மட்டும் வேணும். 8ல் ½ 4 ஸ்கொயர் பண்ண 16, 4ல் ½ 2 ஸ்கொயர் பண்ண 4, இந்த 18 × 16 மல்டிபிள் பண்ண இங்கே கிடச்சிரும், 12 × 4 மல்டிபிள் பண்ண இங்கே கிடைக்கும். நீங்கள் 2 ஸ்டெப் போட்டு போகணும். அது டெக்ஸ்ட் புக்கில் அப்படி தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், உங்களால் புரிஞ்சு அப்படி ட்ரை பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ae = √a² - b². இப்போ a² வேல்யூ 18, b² 12. அப்போ 18 - 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா √6ன்னு கிடைக்கும். a வேல்யூ 3√2ன்னு தெரியுங்களா? அப்போ 3√2 e = √6. இது அப்படியே டிவைட் எழுதிக்கலாம். இந்த √6 √3 × √2ன்னு எழுதிக்கலாம். இந்த 3 √3 × √3 எழுதிக்கலாம். அப்போ √3 √2 எல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 1/√3ன்னு கிடச்சிரும். இப்போ a/e, a வேல்யூ 3√2, e வேல்யூ 1/√3, ரெசிப்ரோக்கல் பண்ணால் √3 × √2 பார்த்தீங்கன்னா √6. ரூட் எப்பயுமே ரூட்டோட தான் மல்டிபிள் பண்ணும். ஸோ அதே தான். ரெஃபர் டு கேபிட்டல் எஸ் கேபிட்டல் ஐ, ரெஃபர் டு ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஐ. சென்டரு இது ஒய் ஆக்சிஸ்னால 0, ± ae, வெர்டிசஸ் 0, ± a, ஒய் ஆக்சிஸ்னால் y = a/e. ஸோ அப்போ 0 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 போடையில் 0 யூஸ் பண்ணியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 + 4 பார்த்தீங்கன்னா 4. அதே மாதிரி இங்கே 0 யூஸ் பண்ணியில் -2. செகண்ட் டைம் 0 + √6 போடையில் √6 - 2, -√6 போடையில் -√6 - 2. அதே மாதிரி 3√2, அப்போ 3√2 - 2, அதே மாதிரி -3√2 - 2. அதே மாதிரி y = ± a/e யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் வந்துடும். ஒய் ஆக்சிஸ்னால அந்த டயக்ராம் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு தேர்ட் ரவுண்ட் போவையில் உங்களுக்கு இந்த டேபிள் இருக்குல்ல, இதில் ஏதாவது 2 வேல்யூ கொடுத்துருவாங்க. இதுலேருந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிள் வேல்யூலேருந்து இது எந்த ஆக்சிஸ்ன்னு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் இப்போ எதில் சேஞ்ச் இருக்குது, எக்ஸ் பாயிண்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கா, ஒய் பாயிண்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கா, ஒய் பாயிண்டில். அப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு 4 கீயோ கொடுக்குறாங்க அல்லது 2 வெர்டிசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸ் பாயிண்டில் சேஞ்சஸ் நடந்திருந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் பாயிண்டில் சேஞ்சஸ் நடந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒய் பாயிண்ட் நடந்திருக்காலும் கண்டிப்பாக மேஜர் ஆக்சிஸ் அலாங் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா ஒய் ஆக்சிஸாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஒரு சென்டரும் ஒரு 4 கீயும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். நம்மளுக்கு தெரியும் சென்டர்லேருந்து 4 கீ வரைக்கும். சென்டருங்கிறது 0, 0ங்களா, 4 கீங்கிறது என்ன வரும்னா ae, 0. சென்டருக்கும் 4 கீக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு aeன்னு தெரியும். ஏன்னா இது ae, 0, இது 0, 0ங்களா. அப்போ ae - 0 = 0ன்னு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல ஷிஃப்டிங் டு த ஆரிஜினாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆனால் எதுவும் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னா பார்த்தீங்கன்னா சென்டரு, நான் இது 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இஃப் சென்டர் is 3, 4 and one of the 4 key is 3, 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா find the equation of the ellipse ன்னு கேட்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் கண்டுபிடிக்க இது எந்த டைப்புன்னு பார்க்கணும். எக்ஸ் பாயிண்டில் வேரியேஷன் ஆகிடுதுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் பாயிண்டில் வேரியேஷன் நடந்ததுன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ். ஸோ 4 கீ கண்டுபிடிக்க ஃபார்மில் ஏஇ = இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா 12 - 4, 12 - 4 = 8. ஸோ நம்ம ஏஇனுடைய வேல்யூ 8ன்னு தெரியுங்களா. ஸோ அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் நம்மளுக்கு சென்டரும் வெர்டெக்ஸும் கொடுத்துருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், ஏன்னா ஒயில் தானே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சென்டருக்கும் வெர்டெக்ஸ்குள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஏங்களா, ஸ்மால் ஏ = ஹையஸ்ட் 21 - 4 = 17. அப்போ ஏனுடைய வேல்யூ உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா 17 கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே சப்போஸ் இங்கே ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஃபார்முலா டைரக்டிஸ் ஒய்ன்னு கொடுத்தா மேஜர் ஆக்சிஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ், எக்ஸ்ன்னு கொடுத்தா மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் பாருங்களேன், இதில் பார்க்கல ஒய் பாயிண்டில் சேஞ்சஸ் இல்லை, எதில் சேஞ்சஸ் நடந்திருக்கு, எக்ஸ் பாயிண்டில் சேஞ்சஸ் நடந்திருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இதனுடைய டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கான கொஸ்டினாக இருந்திருக்கும். ஸோ இதில் சென்டர் தட் இஸ் பார்த்தீங்கன்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் தானே, இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா அது
f1 that is பார்த்தீங்கன்னா 4 இது கொடுத்தோன்னா 5 minus 1 that is highest value minus lowest value, highest value 1 minus lowest value minus of minus 1. அப்போ 5 plus 1 பார்த்தீங்கன்னா 6ன்னு வந்துடும். நீங்கள் 5 minus 1 4ன்னு போடக்கூடாது, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கல. ஹையஸ்ட் வேல்யூ 5ங்கிற நம்பர் தான் ஹையஸ்ட் வேல்யூ, மைனஸ் லோயஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா -1. ஸோ இப்போ 5 minus 1 -1 ஈக்குவல் +1, அப்போ 6. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா AE ஈக்குவல் டு +6ன்னு கிடச்சிருக்கும். இதே ஏ வேணும் அப்படின்னா ஏ பார்த்தீங்கன்னா 9ங்களா, ஹையஸ்ட் வேல்யூ 9, லோயஸ்ட் வேல்யூ -1. அப்போ 9 minus of -1 equal +1. அப்போ ஏ ஈக்குவல் உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 10ன்னு கிடச்சிருக்கும். இதை வச்சு எக்ஸ் வரையில் உங்களுக்கு எக்ஸாசின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் போடையில் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நம்மளுக்கு கொஸ்டின் எது கொடுத்துருக்கான்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் சென்டர் தட் இஸ் பார்த்தீங்கன்னா 2 4 இருக்குங்களா, இந்த F1 F2க்கு மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா சென்டர் கிடைக்கும், அல்லது ஏ-க்கு மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா சென்டர் கிடைக்கும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா வெர்டிசஸ் வேணும். வெர்டிசஸ் இது இந்த 2 பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் x1 + x2/2 y1 + y2/2 போட்டிங்கன்னா இந்த சென்டரோட ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி 4க்கு மிட் பாயிண்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா சென்டர் கிடைச்சிடும். ஸோ இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணால் செகண்ட் போடணும். ஸோ அப்போ தேர்ட் ரோமன் போடணும். தேர்ட் ரோமன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு AE ஈக்குவல் √A² - B² ஆரம்பத்தில் சொன்னாங்களா, இதுலேருந்து ரூட்டு போனால் AE² ஈக்குவல் டு A² - B². இதுலேருந்து B² வேணும். இந்த B² இங்கேயும் AE² மூவ் பண்ணிங்கன்னா B² மட்டும் கண்டுபிடிக்க ஃபார்முலா A² - AE². சப்போஸ் கொஸ்டினில் B ஏவும் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா நம்மளுக்கு B² கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா A² - AE² ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டலாம். இப்போ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 4k ± 3, 0 எசன்சிட்டி E = 1/2. இது பார்த்தீங்கன்னா ± AE, 0ங்கிற மாடல் இருக்குங்களா. அப்போ எக்ஸ் பாயிண்டில் தான் வேரியேஷன் நடந்திருக்கு. மேஜர் ஆக்சிஸ் ஆனால் எக்ஸ் ஆக்சிஸ். ஏஇங்கிற இடத்துல 3 இருக்குது. ஈனுடைய வேல்யூ 1/2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்போ 1/2 AE = 3, AE = 6ன்னு கிடைக்கும். அப்போ A² = 36. நம்மளுக்கு ஒன்று என்ன வேணும், B² வேணுங்களா. B² தான் இப்போ நான் நோட் எழுதி போட்டுருக்க மேலே A² - AE². A² 36, AE². AE 3ன்னு தெரியும், 3² பண்ண 9, அப்போ 27. Therefore the equation is x-axis தெரியுங்களா ஃபார்முலா. அப்போ x²/A² + y²/B² = 1. ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா x²/36 + y²/27 = 1. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 4k + 0, ±4 அண்டு பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ். என் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸோடைய எண்டு பாயிண்ட் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும், வெர்டிசஸாக இருந்திருக்கும். கரெக்டுங்களா. வெர்டிசஸ்ங்கிறது +A, 0, அதே மாதிரி -A, 0. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரில 0, +A, அதே மாதிரி 0, -A, இது ஒய் ஆக்சிஸ்ங்கிறதுனால. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4k AE = 4ன்னு தெரியும். வெர்டிசஸ் A = 5. அவங்க வெர்டிசஸ்ன்னு டைரெக்டாக கொடுக்காம என் பாயிண்ட் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ், மேஜர் ஆக்சிஸோட என் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. மேஜர் ஆக்சிஸோட என் பாயிண்ட் கண்டிப்பாக என்ன வரும்னா வெர்டெக்ஸாக தான் இருந்திருக்கும். இப்போ A² = 5ங்களா. அப்போ A = 5னா A² 25, B² = A² - AE². அப்போ 25 - 16 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 கிடைக்கும். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ங்கிறனால x²/B² + y²/A² = 1. அப்போ x²/9 + y²/25 = 1ன்னு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு சப்டிவிஷன் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம், தட் இஸ் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 8 கொடுத்துருக்காங்க. எசன்சிட்டி E = 3/5, சென்டர் 0, 0, மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்னால் நம்மளுக்கு என்ன தெரியுங்க ஃபார்முலா x²/A² + y²/B² = 1ங்களா. ஸோ நம்மளுக்கு தேவையானது இந்த A² B² மட்டும் கண்டுபிடிக்கிறது. ரிமைனிங்காக நம்மளுக்கு தேவையில்லை, அது கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஷார்ட்டில் பார்க்கணும். ஸோ நான் கொஸ்டினில் E கொடுத்துருக்காங்க. ஆனால் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் நம்ம ஃபார்முலா எழுதி போட்டது, டேபிள் எழுதி போட்டதில் பாருங்கள் 2B²/A = 8ன்னு தெரியும். இந்த 2 இங்கே கொண்டு டிவைட் பண்ணையில் B²/A = 4. அப்போ B² = 4A. நான் இப்போ தான் ஃபார்முலா நோட் எழுதி போட்டாங்களா. B² என்ன ஃபார்முலா A² - AE² = 4A. இதுலேருந்து A² அவுட்டர் எடுத்துட்டால் 1 - E² வரும். ஈனுடைய வேல்யூ 3/5 இருக்குங்களா, அதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. 3A² பண்ண 9, 5A² பண்ண 25 = 4A. இப்போ ரெண்டு சைடும் ஒரு ஏவை கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா A = 25 - 9 என்ன கிடைக்குன்னா 16/25 கிடைச்சிரும். இதுலேருந்து A மட்டும் வேணால் இதை டிவைட் 25 மல்டிபிள் ஆகும், மல்டிபிள் 16 டிவைட் ஆகும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா A = 25/4. அப்போ A² 25²
பண்ணால் 625, 4 ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 16 கிடச்சிரும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். 4a தெரியுங்களா? அப்போ 4 இன்ட்டு ஏக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா 25/4 போட்டிங்கன்னா பி ஸ்கொயர் 25. அப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தெரியும், கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணால் அதுதான் உங்களுக்கு ஆன்சரு. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கில் சேஞ்ச் பண்ணி எழுதிடுங்க. 16x² / 625 + y² / 25 = 1 மாறிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா length of lattice rectum, 4th question, that is 2b² / a = 4ன்னு கொடுத்துருக்காங்க. distance between foci க்கான distance, that is பார்த்தீங்கன்னா foci நம்மளுக்கு தெரியுமா, இந்தண்ட ஒரு AE, 0, இங்கே -AE, 0ங்களா, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூங்களா, அப்போ AE மைனஸ் ஆஃப் மைனஸ் AE, AE + AE = 2AE, that is இங்கே ஒரு AE டிஸ்டன்ஸ், இந்தண்ட ஒரு AE டிஸ்டன்ஸ், டோட்டலாக எத்தனை AE வரலாம் 2AE. இதே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 வெர்டிசஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா இங்கே 2Aன்னு போகும், 2Aன்ட்டு வரும். ஃபோக்கி கொடுத்தாங்கன்னா 2AEன்ட்டு வரும். அப்போ 2AE = 4√2, AE = 2√2, AE ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √2 பண்ணால் 2, 2 × 4 பார்த்தீங்கன்னா 8. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் தெரியுங்களா, இதை 2ஆக டிவைட் பண்ணிடுங்க. b² / a2, b² = 2a, இது 1ன்னு வச்சுக்கலாம். இந்த b² பதில் a² - AE² எழுதிக்கலாம். a² வேல்யூ நம்மளுக்கு தெரியுங்களா, ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இல்லை a² - AE² பார்த்தீங்கன்னா 8 = 2a. இதெல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துட்டு ஃபேக்டர் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் -8, சம் பண்ணால் -2. அந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா -4 × 2ன்னு கிடைக்கும். -4 × 2னா a - 4 × a + 2. a = 4, a = -2. ஏங்கிறது லென்த் எப்பயுமே இதில் இருக்கானா நெகட்டிவில் இருக்காது, அப்போ நாட் பாசிபிள். அப்போ a4ங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிள். a² 16, a² 16 தெரியுங்களா, அப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணையில் b² கண்டுபிடிச்சலாம். 2aன்னு தெரியும், அப்போ 2 × a பதில் 4 போடையில் 8. அப்போ ஈக்குவேஷன் x² / 8 + y² / 16 = 1. அவங்களே மேஜர் ஆக்சிஸ் வராங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா y ஆக்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா x² / b² + y² / a² = 1ன்னு கிடச்சிடும். அந்த ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும், டிட்டோ அப்படியே பேரபோலா மாதிரியே தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த டேபிள் சொன்னீங்க, இந்த டேபிள் ஏதாவது 2 வேல்யூ கொஸ்டின் கொடுத்தாலும் நம்ம கொஸ்டினை பார்க்க தெரியணும். அதே மாதிரி கொஸ்டின் வந்து டைரெக்டாகவும் நீங்கள் கொண்டு வர தெரியணும். அது கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ். ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஹூஸ் எசன்சிட்டி 1/2, 4 2, 3 கண்டிப்பாக ஷிஃப்டிங் டு த ஆரிஜின். ஏன்னா 4 0ன்னு ஒன்று வந்ததுனா தான் ஆரிஜினில் இருக்கும். 2, 3 வரனால ஷிஃப்டிங் டு த ஆரிஜின். ஸோ அப்போ ஆரிஜின்லேருந்து ஷிஃப்ட் ஆகிடுதுன்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். x - h² / a² + y - k² / b² = 1. இது x ஆக்சிஸா y ஆக்சிஸா, டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருங்க. அப்போ கண்டிப்பாக x ஆக்சிஸ். டைரக்ட்ரிக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா y ஆக்சிஸாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ டைரக்ட்ரிக்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, x² / a² + y² / b² = 1. ஆனால் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது, ஷிஃப்டிங் டு த ஆரிஜினாக இருக்கனால x - h² / a² y - k² / b² = 1. நம்ம a² b² வேணும் அண்ட் hk வேணும், இதெல்லாமே நம்மளுக்கு வேணும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸு, எசன்சிட்டி, ஃபோக்கஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுங்களா, டைரக்ட்ரிக்ஸுங்கிறது ஃபிக்ஸ்டு டைனுங்களா. அப்போ எனி ஒன் மூவிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். P(x, y) பை டெஃபினேஷன் ஆஃப் கோனிக் என்னதுங்க, FP/PM = E அதை யூஸ் பண்ணணும். Fங்கிறது ஃபோக்கஸு, இது டைரக்ட்ரிக்ஸ். x = 7 இருக்குது, ஈக்குவேஷன் டைப்பில் மாதிரி x - 7 = 0. ஏதாவது ஒரு மூவிங் பாயிண்ட் P(x, y) அசியூம் பண்ணிட்டோம்னா டெஃபினேஷன் ஆஃப் கோனிக் FP/PM = E. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்திங்கன்னா x - 2² y - 3². இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் Lx + My + n / √L² + m². இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பார்த்தீங்கன்னா L², கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y பார்த்தீங்கன்னா m². இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது x - 7. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மட்டும்தான் இருக்குது, 1 மட்டும்தான் இருக்கும். 1² எடுத்திங்கன்னா 1, அப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக 1ஆக மாறிடும். அப்போ நீ பார்த்தீங்கன்னா x - 7² மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல இது a - b² x² - 4s + 4, இதுவும் a - b² y² - 6y + 9 = 1/4 × x - 7². இந்த 4 பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது சிம்பிளை பண்ணிக்கலாம். x² y² -4x -6y 9 + 4 39. இது a - b² x² - 14s + 49. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4x² + 4y² -16s -24y + 52 -x². பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா -x² + 14x -49 = 0. இப்போ x² பார்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா x டைம் சிம்பிளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா
3x square plus 4y square minus 12x minus 24y plus 3 equal to 0 கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட்டு கொண்டு வரும். எக்ஸ்லாம் நியரஸ்ட் எழுதிடுங்க, ஒய்யெல்லாம் நியரஸ்ட் எழுதிடுங்க, கான்ஸ்டன்ட் மூவ் பண்ணிங்கன்னா -3. நம்ம முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். இதில் என்னென்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு பிஃபோராக 3 இருக்குன்னா 3 அவுட்டர் எடுக்கையில் இங்கே 2/3xன்னு கிடச்சிரும். இங்கே ஒய் ஸ்கொயர் பிஃபோராக 4 இருக்கையில் 4 அவுட்டர் எடுக்கையில் ஒய் ஸ்கொயர் - 6y ஈக்குவல் டு -3. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு இதில் 2/3ல் பாதி பார்த்தீங்கன்னா 1/3. அதை ஸ்கொயர் பண்ணால் தான் பி ஸ்கொயர். இப்போ 1/9. இங்கே ஒரு 1/9 ஆட் பண்ணால் ரைட் சைடில் ஆட் பண்ணணும். ஆனால் அந்த 1/9 கூட என்ன பண்ணணும்னா 3 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணால் 3/9 கிடச்சிரும். அதே மாதிரி 6ல் பாதி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 ஸ்கொயர் பண்ண 9ங்களா, ஒரு 9 ஆட் பண்ணியில் ஒரு -9 வரும். அந்த 9 நம்ம அந்த கொண்டு போய் 9 4 என்ன பண்ணால் 36ன்னு எழுதிக்கலாம். இந்த இடத்துல 36ன்னு வரும், எழுதிடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருந்தால் எக்ஸ், மைனஸ் இருந்தால் மைனஸ், 2/3ல் பாதி 1/3 தான் ஹோல் ஸ்கொயர். 4 into y இருந்தால் y, மைனஸ் இருந்தால் மைனஸ், 6ல் பாதி பார்த்தீங்கன்னா 3 தான் ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 into x minus 1/3 தான் ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 4 into y minus 3 தான் ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டு 3 எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா -9 + 1 பார்த்தீங்கன்னா 100 and 3 கிடச்சிரும். 100/3 நம்ம டிவைட் பண்ணது இது வேணும் நீங்கள் எழுதிக்கலாம். கீழே கொண்டு போய் 1/3 இது 1/4 எழுதிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 1 வரணும். அப்போ 100/3 டிவைட் பண்ணியில் 100 இங்கே 9 கிடச்சிரும், 100 இங்கே 12 கிடச்சிரும். இதில் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100/9. அப்போ a ஸ்கொயர் 100/9, b ஸ்கொயர் 100/12. இதில் வந்து a 10/3, b பார்த்தீங்கன்னா 10/√3. நம்மளுக்கு ஆல்சோ ஃபைண்ட் லென்த் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் கேட்டுறாங்க. மேஜர் ஆக்சிஸ் 2a. அப்போ இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 20/3. இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 into 10/2 2√3 = 10/3 கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.7. இதில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்ஸில் உங்களுக்கு ரொட்டேட் ஆகிட்டே வருது. தட் இஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் இருக்குது சன்னில். அந்த சன்னில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ங்கிறது எலிப்டிக்கல் ஷேப்பில் ரொட்டேட் ஆகிட்டே வருது. ஸோ அதனுடைய ஃபுல் லென்த் உங்களுக்கு என்ன கிடைக்கும் 36.18. அப்போ 2a = 36.18. இதோட ஃபுல் லென்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இது 2a தானுங்க, 2a = 36.18. அதே மாதிரி இதனுடைய ஃபுல் லென்த்தும் கொடுத்துருக்கு. a = என்ன பண்ணியிருக்கேன் 9/2. தட் இஸ் 2b = 9.2. இது வந்து a கண்டுபிடிச்சிக்கலாம், அதே மாதிரி b கண்டுபிடிச்சிக்கலாம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எசன்சிட்டி தான் கேட்டிருக்கு. e = √(b²-1 - b²a²/a²). இதை கொண்டு போய் a b c வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனல் டிவைட் பண்ணி பார்க்கல 0.97 வரும். அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா போதும். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.15. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் 2b²/a சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எலிப்டிக்கல் ஷேப் எடுத்துக்கலாம். ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த கார்டுக்கு பேர் தான் உங்களுக்கு என்னன்னா ஃபோக்கல் கார்டு. அது பர்பண்டிகுலர் டு ஆக்சிஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் படிச்சிருந்தீங்களா. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் AE, 0னா இது மேலே வரக்கூடிய ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இந்த லைனில் வர்றது AE, Y1. பேரபோலாக்கு இப்படி தான் ப்ரூவ் பண்ணியிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா A கமாண்ட் போட்டிருப்போம், இங்கே AE கமாண்ட் இருக்குது. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. L'(L')ங்கிறது லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ இதுக்கு மேலே வரக்கூடிய பாயிண்ட் AE, Y1னா இது கிவன் ஈக்குவேஷனுக்கு போய் சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஏக்கு பதில் எக்ஸுக்கு பதில் AEயும் y-க்கு பதில் y1 சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு a² கேன்சல் ஆகிட்டு e² + y1² b² = 1, y1² = 1 - e². இது வந்து b² × 1 - e². நம்மளுக்கு ஈனுடைய வேல்யூ தெரியுங்களா, இதுலேருந்து e² கண்டுபிடிச்சிக்கலாம். இது இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா 1 - e² என்ன போட்டுருக்காங்கன்னா b²/a² எழுதிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணால் b⁴/a². அப்போ y1 = ± b⁴ ரூட் எடுத்தால் b², a² ரூட் எடுத்தால் a கிடச்சிரும். அப்போ லென்த் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோயஸ்ட் வேல்யூங்களா, b²a மைனஸ் லோயஸ்ட் தட் இஸ் ப்ளஸ் b²/a ஒன்று மைனஸ் b²/a 1. ரெண்டையும் பண்ணிங்கன்னா ஆட் பண்ண லென்த்து 2b²/a. அப்போ என் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா AE, b²/a கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா AE, -b²/a கிடச்சிரும். ஸோ இதோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் டாபிக் ஓவர் ஆகுது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பேரபோலா மாதிரியே தான் இருக்கும். பேரபோலா நம்ம எப்படி பார்த்தோமோ அதே தான். பட் ஆனால் அங்கே ஈனுடைய வேல்யூ வந்திருக்காது. E > 1 லெஸ் தேன் 1 E = 1லாம் போட்டோம் இல்லைங்களா. அப்போ E = 1 மட்டும் வச்சு போடுவோம். இங்கே லெஸ் தேன் 1 வரனால கண்டிப்பாக E போடணும். ஃபோக்கஸுங்கிறது AE, வெர்டஸ்ங்கிறது A. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெர்டஸ் 0, ஃபோக்கஸ் A, 0ன்னு படிச்சிருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பேரபோலாவில் ஃபோக்கஸ் A, 0, ஆனால் இங்கே A, 0ங்கிறது வெர்டெக்ஸாக தான் இருக்கும். எலிப்ஸ் ஹைப்பர்போலா சேம் இதே மாதிரி தான் ஹைப்பர்போலா வரும், ஆனால் ஸ்மால் டிஃப்ரெண்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த கிளாஸை நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.